ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள். வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்னா என்ன அப்படின்னா, வேரியபிள் இஸ் சிம்பிளி த நேம் ஆஃப் த ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அப்படின்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணுறோம், ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்து தான் அதில் ஒரு ஆப்ரேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்குறோம், ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ கொடுக்கணும், பியோட வேல்யூ கொடுத்தா தான் அடிஷன் வந்து ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ண முடியும், ஓகேங்களா? அடிஷன் பண்ணி சம் வந்து எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது வேரியபிள் அப்படின்னா ஒரு கண்டெய்னர், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? இல்லைனா ஒரு லாரி கண்டெய்னர் இருக்குல்ல, அதை நினச்சிக்கோங்க. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே நிறைய ஸ்டோரேஜ், நிறைய பொருள்லாம் போகும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு வேரியபிள் இருக்குன்னா அது ஒரு கண்டெய்னர், அது வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா? மெமரி இங்கே பாருங்கள், ஒரு மெமரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெமரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து அதில் வந்து நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் 23 அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, வேரியபிள் இஸ் ஏ கண்டெய்னர், ஓகேங்களா, விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த வேல்யூ, ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நம்ம பேர் ஒன்று எழுதி வைக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு பொருள் வைக்கிறோம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜர் வைக்கிறோம். ஸோ சீன்னு வைக்கிறோம், அதுக்கு பேர் வெளியே, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஏஜ்னு இருக்குது. ஸோ அது ஏஜ் என்ன, அதோட வேல்யூ வந்து 23 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து வேரியபிள், ஓகேங்களா? இட்ஸ் சிம்பிளி த நேம் ஆஃப் ஏ ஸ்டோரேஜ் லொக்கேஷன். இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த லொக்கேஷனோட பேர் தான் வேரியபிள் அப்படின்றாங்க, ஓகேங்களா? ஸோ ஏஜ்ன்றது வந்து வேரியபிளோட நேம், ஓகேங்களா? ஸோ 23ன்றது வேரியபிளோட வேல்யூ, ஓகேங்களா? ஸோ வேரியபிளில் வந்து இது நேம் அண்ட் வேல்யூ ரெண்டும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கொடுக்கலாம். நம்ம நம்பர் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறது ஒரு வேல்யூக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஏக்கு வந்து ஏன்ற ஒரு வேரியபிள் நேமுக்கு வந்து நான் 5ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இந்த கன்சோலில் நம்ம கொடுக்கும்போது அந்த அப்படியே நம்மளுக்கும் திரும்பி ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், திரும்பி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ பிக்கு வந்து 10ன்னு தரேன், ஓகேங்களா? 10ன்றது ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ ஏ ப்ளஸ் பின்னு தரேன், ஏ ப்ளஸ் பின்னு தந்தால் 15 வருதா? ஸோ வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு 5ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ பின்ற ஒரு வேரியபிளுக்கு 10ன்ற வேல்யூ கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணுறேன், அடிஷன், ஓகேங்களா? ஸோ வந்து 15 வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. இதுதான் வந்து வேரியபிள். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவுக்கு ஒரு பேர் கொடுக்குறது, அவ்வளோதாங்க, ஓகேங்களா? நம்ம ஒரு டேட்டா வந்து கொடுக்குறோம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுக்குறோம், அதான் வந்து வேரியபிள், ஓகேங்களா? வேரியபிள் நேம். நம்ம கொடுக்குற டேட்டா வந்து வேல்யூ, இந்த வேல்யூ, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் இன் ஜேஎஸ் அப்படின்னா, இருங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்டில் 2 இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிமிட்டிவ் பார்க்கலாம். ப்ரிமிட்டிவில் வந்து நம்பர், பூலியன், ஸ்ட்ரிங், அன்டிஃபைன்ட், நல், இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது. இந்த 5 டேட்டா டைப்ஸும் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. பிகின்ட் அண்ட் சிம்பிள் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம விட்டுடலாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர், ஓகேங்களா? நம்பர்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுக்குறது, வேரியபிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நம்பர் டேட்டா டைப் தான். A = 5 கொடுக்குறோம்ல, A = 5, C = 15 அப்படின்னு தரோம், ஓகேங்களா? ஸோ இது ஒரு நம்பர் டேட்டா டைப், ஓகேங்களா? நம்பராக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு டைப் செக் பண்ணோன்னா ஜஸ்ட்டு டைப் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன வேரியபிளுக்கு நம்ம டைப் செக் பண்ணணுமோ அந்த வேரியபிளோட நேம் கொடுத்தா இங்கே பாருங்கள் நம்பர்னு வந்துருச்சு, ஓகேங்களா? இதை நான் கிளியர் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். டைப் ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன். ஏக்கும் நம்பர் தான் காமிக்கும், சிக்கும் நம்பர் தான் காமிக்கும், பிக்கும் நம்பர் தான் காமிக்கும், ஏன்னா அது நம்பராக கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நேம்னு கொடுக்கலாம், நேம் = ராஜ்ன்னு தரேன், ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுத்தாலே அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? ஒரு வேர்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், அது வந்து ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ராஜுன்னு அதே ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. ஸோ டைப் ஆஃப் நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே வந்துருச்சு பாருங்கள். டைப் ஆஃப் நேம்
அந்த வேரியபிளோட நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்தா ஸ்ட்ரிங்குன்னு வந்துச்சு பாருங்கள் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பூலியன் அன்டிஃபைன்டு நல் இருக்குது. ஸோ பூலியன்னா வேறு எதுவும் இல்லை, ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்குறது தான் பூலியன். இங்கே பாருங்கள், ட்ரூன்னு கொடுத்தோன்னே அது கீவேர்டாக இது டிஃபால்ட்டாக இருக்குது அதில். ஓகேங்களா? ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபால்ட்டாக அதிலே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஷோ ஆகுதா? ஸோ ஃபால்ஸுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போது 2 greater than 3 அப்படின்னு சொல்லி தரேன். 2 வந்து 3யோட கிரேட்டர் தென் இல்லை, ஃபால்ஸ்ன்னு தான் வரணும். அப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து லெஸ் தென் தரேன், 2 less than 3 அப்படின்னா ட்ரூன்னு ஷோ ஆகும். இது வந்து 2 வந்து 3யோட சின்னது தான், ட்ரூ அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு நிறையா இந்த ஃபங்க்ஷன் இந்த கண்டிஷனுக்கு ட்ரூவாக இருந்தால் இது ஒர்க் ஆகணும் அந்த மாதிரி கொடுக்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு பூலியன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு. இது கிளியர் பண்ணிடுறேன். அன்டிஃபைன்டு அப்படின்னா நார்மலாக வந்து நாம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், லெட் ஏ. இது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, லெட்டு வேறு நிறைய இருக்குது. ஸோ அது நான் சொல்கிறேன். லெட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு வந்து எந்த வேல்யூவும் கொடுக்கல. அப்படியா? அப்போது ஏ நம்ம திரும்பி கால் பண்ணால் அன்டிஃபைன்டு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், அன்டிஃபைன்டு ஷோ ஆகுது. அதோட வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ அன்டிஃபைன்டு ஷோ ஆகுது. ஸோ நல் அப்படின்னா பி ஈக்குவல் டு நம்ம நல்லுன்னு செட் பண்ணுறோம். நல்லுன்னா எதுவுமே இல்லை அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ பி கால் பண்ணால் அது வந்து நல்லுன்னு ஷோ பண்ணணும். ஓகேங்களா? நல்லுன்னு ஷோ பண்ணுது. ஸோ இதுக்கு டைப் ஆஃபும் செக் பண்ணலாம் நம்ம. அன்டிஃபைனுக்கும் நல்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா, எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா அன்டிஃபைன்னு ஷோ ஆகும். ஆனால் நல்லுக்கு வந்து நல்லுன்னு நம்ம செட் பண்ணால் தான் நல்லுன்னு ஷோ ஆகும். ஸோ நல்லு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ரேஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறோம், பி ஈக்குவல் நல், ஏ ஈக்குவல் நல் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேல்யூ இல்லாமல் ஒரு டிக்ளேர் பண்ணிடுறோம் ஒரு இதுக்கான ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கீழே ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி அடிஷனோட ஆன்சர் வந்து சியில் ஸ்டோர் ஆகணும், சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி தரோம். அப்போ வந்து சியோட வேல்யூ இப்போ ஃபைன் வருது அடிஷன் ஆகி. ஓகேங்களா? ஸோ மேலே நல்லுன்னு கொடுக்குறோம்ல, அது வந்து சேஞ்ச் ஆகி ஃபைன் ஸ்டோர் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ ஏ ஈக்குவல் டு ஃபைன் தரேன், பி ஈக்குவல் டு 10ன்னு தரேன். ஓகேங்களா? இப்போது சி ஈக்குவல் டு நல்லுன்னு ஃபஸ்ட்டு தந்துடுறேன். ஓகேங்களா? நல்லுன்னு தந்துட்டேன். அப்போது சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இங்கே பாருங்கள், சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னா இங்கே நல்ல வேல்யூ சேஞ்ச் ஆகி ஏ ப்ளஸ் பியாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், சி ஈக்குவல் 15. ஓகேங்களா? ஸோ வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம முன்னாடி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாம் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம், பின்னாடி வந்து இப்போ யூஸ் பண்ண மாட்டோம், பின்னாடி வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? பின்னாடி யூஸ் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. நம்பரு, பூலியன், ஸ்ட்ரிங்கு, அன்டிஃபைன்டு, நல்லு. ஓகேங்களா? ஸோ பிகின் சிம்பிள் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங் அண்ட் பை.